இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிசான் ஜென்ரல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் முக்கியமான பதிவாக பார்த்துருவோம். பொங்கல் வரப்போகுது. 3 நாட்களில் பொங்கல் வீட்டு வேலையை முடிக்க டிப்ஸ் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சேன்னு நினைக்காதீங்க. புது வருடம் வந்துருச்சு. அடுத்து வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிப்போம். பொங்கல் வேலையை 2ஆம் தேதி தொடங்கி பொங்கல் 14 வரை சுத்தம் செஞ்சு கொண்டே இருப்பீங்க. இதை அனைத்தையும் பார்த்து செஞ்சு வீட்டில் அனைவருமே என்ன பண்ணுவீங்கன்னா கோபத்தில் இருப்பீங்க. அவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் வீட்டை சுத்தம் செய்ய 14 நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு நினைப்பீங்க. பொதுவாக வீடுனா 2 ரூம், சமையலறை, பூஜை அறை, பாத்ரூம் அவ்வளோதானே இருக்கும். அது அனைத்துமே குறைந்தது 4 நாட்கள் அல்லது 5 நாட்களுக்குள் சுத்தம் செஞ்சிடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இனி கவலையை விடுங்க. வீட்டை எப்படி எளிமையான முறையில் 2-3 நாளையில், அதாவது மேக்ஸிமம் 5 நாளைக்குள்ளே சுத்தம் செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். டிப்ஸ் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் நாள் நம்ம வீட்டில் உள்ள அனைத்து இடத்திலும் உள்ள தேவையில்லாத பொருட்களை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடணும். வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் பழைய ட்ரெஸ் பத்தாமல் போய் நிறைய இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. அடுத்து பூஜை அறையை 2ஆவது நாள் வச்சுக்கோங்க. எப்போதுமே சுத்தமாக அது இருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கும் உடைந்த சாமி படம், தேவையில்லாத மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து எடுத்துருங்க. இப்போ வீட்டில் தேவையில்லாத பொருட்களை எடுத்துட்டோம். டிப்ஸ் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, ஜன்னல் கதவுகளில் திரைச்சீலையெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு நாள் சுத்தம் பண்ணிடுங்க. அப்புறம் இறந்தவங்க படத்துக்கெல்லாம் பூச்செண்டு போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க. டிப்ஸ் நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டை சுற்றி ஒட்டடை அடிச்சுக்கிறங்க. கீழே எதுவுமே, அதாவது கீழே உள்ள ஜாமானெல்லாம் எதுவுமே இல்லாதபடி மேலே எடுத்து வச்சுருங்க. எல்லா இடத்தையும் ஒட்டடை அடிச்சிருங்க. அடுத்து டிப்ஸ் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா, உபயோகிக்காத பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம், பித்தளை பாத்திரம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சுருங்க. டிப்ஸ் நம்பர் 5, மளிகை பொருட்கள் கொட்டி வைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் எடுத்து நியூஸ் பேப்பரில் வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு தடவை நல்லா கழுவி வச்சுருங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்த்திங்கன்னா, பாய், போர்வை, தினமும் யூஸ் பண்ணுற துணிகள் இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்கள், நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. உங்கள் வீட்டில் எப்போதும் பயன்படுத்தும் துணிகளை துவைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துவைச்சிக்கலாம். நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வேலைகளாக பிரிச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 14 நாள்லாம் தேவையே படாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்னன்னைக்கு உள்ள துணியெல்லாம் அப்பப்போ துவைக்காட்டினா ரொம்ப கஷ்டம். இந்த மெத்தையெல்லாம் வந்து காயவே காயாது. வாரம் ஒரு தடவை துவைச்சாலும் வந்துடுது இல்லையா, அப்போ நீங்கள் எல்லா துணியையும் துவைச்சி வச்சுருங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். போர்வையெல்லாம் துவைச்சிருங்க. இந்த துணியெல்லாம் இப்போ மடிக்கணும். அவ்வளோதான், மடித்து வச்சோம்னா முடிஞ்சிடும். இதெல்லாம் மடித்து வைக்கணும். வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வாஷிங் மிஷின்லேயும் கொஞ்சம் துணி ஓடுது. பூரா பெட்ஷீட் தான். அதோட பெட்ஷீட் வந்து முடிஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். கவர்ஸு அப்புறம் இது எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இந்த பெட்டு மேலே 2 கவர் இருக்கும், அதையும் எடுத்தாச்சு. அப்போ அந்த பெட்டுக்கு அடியிலெல்லாம் வந்து நல்லா துடைச்சாச்சு. பொங்கல் வருது இல்லையா, கடைசி நேரத்தில் துடைக்க முடியாது. அப்புறம் இப்படி துடைச்சி வச்சிட்டிங்கன்னா எந்த பொருளும் இல்லாமல் கீழே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பொங்கலை கொண்டாட முடியும். அப்புறம் இந்த கர்டைன்ஸ் வந்து, இந்த கர்டைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் துவைக்கணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். கீழே உள்ள ஜாமான்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த அயன் பண்ணுறது இதெல்லாம் எடுத்து துவைக்கணும். கர்டைன்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் துவைக்கணும். துவைச்சி முடிஞ்சால் முடிஞ்சிடும். அது பாத்திரம் கழுவுதுன்னா அது ஒரு நாள், துணினா ஒரு நாள் தனியாக, ஒட்டடைனா ஒரு நாள், இப்படி தனியாக பிரிச்சுக்கிறங்க. பிரிச்சுட்டு செஞ்சிங்கன்னா 5 நாட்களுக்குள் 3 நாட்களுக்குள்ளாவே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா ஈஸி. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.